வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரியாணி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி கூட நம்ம வந்துட்டு சிக்கன் கிரேவியும் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு வந்துட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 4 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோன்னு சொல்லிவிட்டு நான் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபேமிலியோட அளவு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு லைட்டாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம அரைச்ச மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் துருவின தேங்காய்க்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். புதினா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உடனேயும் 2 பட்டை, 4 லவங்கம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பிரியாணி இலையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. 2 சைஸ் பெரிய வெங்காயங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. வணங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. வணங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சு விடுறதுல பாதி மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவிக்கு வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 20 கிராம் சிக்கன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம். மேரினேட் பண்ண கறியை நம்ம சேர்த்துக்கலாங்க. லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. அப்போ தான் அந்த இது ஃபுல்லாக அந்த கறியில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம். நிமிஷம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அந்த 4 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விடுறேன். நம்ம எல்லாம் புழிஞ்சு விட்டாச்சு. நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். தாங்க சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.